அர்ஜுன், என்னாச்சு? வக்கீல் என்ன சொன்னாரு? பவிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டோம். பெயில் அப்ளை பண்ணி நாளைக்கு ஜாமீன்ல எடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க பாட்டி. கோர்ட்லயும் பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காதான் பாட்டி. கண்டிப்பா பவி வந்துருவா. சரி, பவி என்ன சொன்னா? அங்க ரொம்ப கஷ்டப்படுறாளா? அவ என்னைக்காவது தான் கஷ்டத்தை வெளியே காட்டியிருக்காளா பாட்டி? பவி ரொம்ப பாசிட்டிவா தான் பாட்டி பேசுறா. சொல்ல போனா தைரியமா கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுங்க, நான் வந்துருவேன்னு நம்பிக்கையா சொல்றா. பவி அப்படி பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு நம்பிக்கை கிடைச்ச மாதிரி தான் இருக்கு பாட்டி. எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க கல்யாணம் நடந்துரும் பாட்டி. அது ஒண்ணுதான் என்னோட ஆசையும், வேண்டுதல், எதிர்பார்ப்பு எல்லாமே. நீயும் பவியும் ஒண்ணு சேருவீங்கன்றத பவி தெய்வ வாக்கு மாதிரி நம்புறா. இப்ப நாமளும் அதே தெய்வத்தை தான் நம்ப வேண்டியதா இருக்கு. அதனால பவி சொன்ன மாதிரியே நாம கல்யாண ஏற்பட்ட பாப்போம். அதை லேட் பண்ண வேண்டாம். அர்ச்சனா, பாட்டி, ரூம்ல கல்யாண பத்திரிக்கை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வா. ம். பாட்டி, இதெல்லாம் மாம்ஸ் பவியோட கல்யாண பத்திரிக்கை. இத சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலான்னு எனக்கு தோணுது பாட்டி. தேங்காய் உடைச்சப்ப அதுல பூ வந்துச்சுன்னு சொன்னல பாட்டி. அத பார்த்ததும் பவி சீக்கிரம் வந்துருவானா பெரிய நம்பிக்கை வந்துருச்சு பாட்டி. அதனால நாம ஒரு பக்கம் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம் பாட்டி. பவி தானா வந்துருவா. என்ன பாட்டி சொல்றீங்க? டேய், என்ன உன் சிஸ்டர் ரொம்ப ஓவராவே ஆக்டிங் போடுறா? கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. அப்படியா தெரியுது? பின்ன இப்படி எல்லாம் பேசினா பாட்டிக்கு டவுட் வந்துராதா? மாட்டிக்க போறா பாரு. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இப்பதான் நானும் அர்ஜுனும் இத பத்தி பேசணும். அதையே நீயும் சொல்ற. இந்த கல்யாணம் நடக்கிறது தெய்வ வாக்குன்னு சொன்ன. இப்போ நீ பேசினத பார்த்தா அது உண்மைங்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் டிடி. மத்தவங்கள மாதிரி இல்லாம நீயாவது இந்த கல்யாணம் நடக்கணும்னு இவ்வளவு ஆர்வம் காட்டுறியே, சந்தோஷமா இருக்கு. அடப்பாவி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறதே அவதான்டா. அண்ணி சும்மா இருங்க அண்ணி, கேட்டுற போது. சரி டிடி, அதை கொண்டு போய் பிள்ளையார்கிட்ட வை. எல்லாரும் சாமி கும்பிடுவோம். ஓகே பாட்டி. அண்ணி, நாம எதுக்கு கும்பிடணும்? அதுவா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கும்பிட்டு வைப்போம். அர்ஜுன், இன்னையில இருந்து சொந்தக்காரங்க எல்லாரையும் நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க.
சரி பாட்டி. கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்ல, அதனால எல்லாரும் தனித்தனியா நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருங்க, சரியா? நம்ம வேண்டுதல் படி இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு கல்யாண வேலையை பாருங்க. டேய், இது யார் வீடுறா? மாமா வீடுறா. மாமாவா? ஆ, அம்மாக்கு இவரு சித்தப்பா பையன். அது இருக்கட்டும், மாமாவுக்கு பொண்ணு எதுவும் இல்லையே. நான் ஏன் கேக்குறேன்னா, ஏற்கனவே உனக்கு காம்படிஷன் அதிகம். உத வாங்க போற, அமைதியா வா. வா அர்ஜுன், வாப்பா. ஆ. உட்காருங்க. அனிதா, தண்ணி கொண்டு வாமா. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. இந்தாங்க. என்ன அர்ஜுன், கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, அதான் உங்களை நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். அக்காவும் மாமாவும் வரல? வர முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிட்டோமா, சுத்தமா டைமே இல்ல. ஆளுக்கு ஒரு பக்கம் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ம். சேர்ந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட சென்னையில வேற இருக்கீங்க, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ம். கண்டிப்பா அர்ஜுன். சரி மாமா, நாங்க அப்படியே கிளம்புறோம். இருப்பா, சாப்பிட்டு போலாம். ஐயோ, போற எல்லா இடத்துலயும் சாப்பிட்டதால வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல பாடி தாங்காது. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பவியோட வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேன் மாமா, வரேன். கண்டிப்பா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறோம். அர்ஜுன். சரிப்பா. சரிங்க. வரேங்க. ஏய் இருடா, நான் சாவியை உள்ள வச்சுட்டு வந்துட்டேன் போல, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு அவசரமா எதுக்குங்க கல்யாணத்தை வச்சிருக்காங்க? அதுவும் வர முகூர்த்தத்திலே. அதான் எனக்கும் புரியல, எதுக்கு இப்படி கடந்து அவசரப்படுறாங்கன்னு தெரியல. இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணதுல இருந்தே எல்லாமே தப்பா நடந்துகிட்டே வருது. கவனிச்சியா நீ? ம். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா சொல்லு? ஆமாங்க, எனக்கு கூட அவ ஜெயிலுக்கு போனதுக்கு உங்க அக்கா சொன்ன காரணம் உண்மையாவே தோணலைங்க. இந்த உலக அழகிய எவனோ போட்டோ எடுத்தானா, இவ அவனை தள்ளி விட்டாளாம், அவன் காணாம போயிட்டானா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. வேற ஏதோ நடந்திருக்குங்க. வேற என்னவா இருந்திருக்கும்? அர்ஜுனுக்கு தெரியாம அவன் கூட அவ தொடர்புல இருந்திருப்பா. இப்ப கல்யாணம் ஆனதும் அவனை போட்டு தள்ளிட்டா. ஏங்க, இப்படிப்பட்ட ஒருத்திக்காக உங்க அக்கா அவங்க பையனை கட்டி கொடுக்க போறாங்க? அது அவங்க தலையெழுத்து. இன்னைக்கு இன்னொருத்தரை கொண்டு அர்ஜுனை கட்டிக்கிறா, நாளைக்கு வேற ஒருத்தனுக்காக அர்ஜுனை கொள்ள கூட தயங்க மாட்டா. இந்த மாதிரி ஒழுக்கங்கட்டவளை இப்படித்தான் மருமலை ஏத்துக்குச்சோ எங்க அக்கா. மாமா, என்ன சொன்னீங்க? பவித்ரா ஒழுக்கம் இல்லாதவளா? அவளை பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன அவளை பத்தி தெரியும்? எதுக்கு அப்படி சொன்னீங்க? சொல்லுங்க. அர்ஜுன், மாமாடா, விடுறா. சட்டையை பிடிப்பியா? விடுப்பா, விடுப்பா. உங்களுக்கு என்ன அவளை பத்தி தெரியும்? டேய், டேய், விடு அர்ஜுன். சொல்லுங்க, கேக்குறல. விடுடா. டேய், பவிய பத்தி தப்பா பேசுறாரோ? அந்த கோவத்துக்கு அர்ஜுன், டேய், உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? அவரு உங்க மாமாடா. யாரா இருந்தா என்னடா? என் பவிய பத்தி தப்பா பேசுனா அதுக்கு இதாண்டா என் மரியாதை. ஒழுக்கத்துல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே பவிய மாதிரி ஒரு நல்ல கேரக்டரே கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மனசுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நீங்களா என் கல்யாணத்துக்கு வந்து தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களை நான் மறுபடியும் மண்டபத்துல பார்த்தேன், மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
என்ன கிருஷ்ணா, உன் சைடுல பத்திரிக்கையெல்லாம் யாராருக்கு கொடுத்துருக்க? நானும் சரிதாவும் அவ பெரியப்பா அண்ணன் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்துட்டோமா. கண்டிப்பா வரேன்னாங்க. ஆ அர்ஜுன், உன் சைடு ஓரளவுக்கு பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு பாட்டி. நம்ம கம்பெனி இன்வெஸ்டர் சில பேரை நேர்ல பார்த்து கொடுத்தேன். அப்படியே அம்மா சைடுல சொந்தக்காரங்களையும் பார்த்து கொடுத்துட்டேன். எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல பாட்டி. எவ்ரிதிங் ஆல் ரைட். என்னடா ஒரு பிரச்சனையும் இல்லையா? நீ பத்திரிக்கை வைக்க போன இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற சரிதா? என் சித்தப்பா பையன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனப்போ என்ன நடந்ததுன்னு நீங்களே அவனை கேளுங்க. என்ன நடந்தது அர்ஜுன்? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. மனோ, நீ சொல்ல, என்ன நடந்தது? அது வந்து பாட்டி, அர்ஜுனுக்கு தெரியாம அவன் கூட அவ தொடர்புல இருந்திருப்பா. என்ன சொன்னீங்க? பவித்ரா ஒழுக்கம் இல்லாதவளா? அவளை பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா? மனசுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நீங்களா என் கல்யாணத்துக்கு வந்து தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். என்ன அர்ஜுன் இதெல்லாம்? பின்ன என்ன பாட்டி, அந்த ஆள் பவிய பத்தி தப்பு தப்பா பேசினாரு. என்ன எப்படி அமைதியா வர சொல்றீங்க? அதுக்கு பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல தகராறு பண்ணிட்டு வருவியா? ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். பவிய பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி தப்பா பேசலாம்? அப்படிப்பட்ட எண்ணம் உள்ள யாரும் எங்க கல்யாணத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல. ஏதோ சொந்தக்காரங்கிறனால என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா வந்தேன். இல்லனா இல்லன்னா இல்லன்னா என்னடா பண்ணுவ? பேசுற எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு வருவியா? நம்ம பக்கம் ஒண்ணு நடந்திருக்குன்னா அத 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்கு நாம தான் பொறுத்து போகணும். நாம எதுக்குங்க பொறுத்து போகணும்? அப்படி அவமானப்பட்டு எதுக்குங்க இந்த கல்யாணத்தை நடத்தணும்? இல்ல இதுதான் இதோட முடிய போகுதா? அண்ணி கேக்குறது கரெக்ட் தான். இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல தப்பா பேசினாங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு வரவங்களும் பேசுவாங்க. எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படி செஞ்சா அது நமக்கு தான் கௌரவமா? என்ன சொல்ல வரீங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அதை தானே சொல்ல வரீங்க? இதை தவிர வேற என்ன நீங்க யோசிக்க போறீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியாம யாரு வேணாலும் எது வேணாலும் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதுக்காக நம்ம வீட்டு கல்யாணம் நிக்கணுமா? இந்த உலகத்துல நல்லது நடந்தாலும் பேசுவாங்க, கெட்டது நடந்தாலும் பேசுவாங்க. என்னைக்குமே அவங்க பேசுறது மாறாது. அதுக்கு மாறா நாம தான் நிதானமா இருக்க பழகிக்கணும். அர்ஜுன், அதே நேரத்துல நீ செஞ்சதும் தப்பு. இனி யாராவது பவிய பத்தி அப்படி தப்பா பேசுனா நீ அதை கண்டுக்காம வந்துடணும். சண்டை போட்டு குடும்பத்தோட பேரை கெடுக்க கூடாது. சரி பாட்டி. பவியோட கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் இப்படிலாம் பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீ உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருந்து இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தணும். புரியுதா? இப்ப நான் சொன்னது இவனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். நம்ம எல்லாரோட நோக்கமும் ஒன்னா இருக்கணும். ஆளுக்கு ஒன்னா இருக்க கூடாது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. டே அர்ஜுன், என்னடா மச்சான் இங்க வந்து உட்காந்துருக்க? டேய், அழுதுகிட்டு இருக்கியா? முதல்ல நீ கண்ணத்தோட. வேற என்னடா பண்ண சொல்ற? இப்பதான் லைஃப் சரியா போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். இந்த நேரத்துலடா பவிக்கு இப்படி எல்லாம் நடக்கணும். பாவண்டா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு நினைச்சாலே எனக்கு அழுக மட்டும் தான்டா வருது.
உன் பேர் பவித்ராவா? நீ உன் குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். செகப்பா ஒரு பையன் இருந்தானே, அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ரொம்ப நல்ல பையன். எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ ஜெயில இருக்கிறன்றத பாக்குறப்ப அந்த பையனோட கண்ணு ரெண்டும் துடியா துடிச்சுது. நான் கட்டுனதான் இருக்கே, ஒரு நாளும் அது கண்ணில் இப்படி பார்த்ததே இல்லை. நமக்கு ஒண்ணுனா துடிச்சு போற துணை கிடைக்கிறது லக்கு. அதெல்லாம் சில பேருக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோம். ஒன்ன மாதிரி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நெசமாவே நீ கொலை செஞ்சியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? உன் முகத்தை பார்த்தா அப்படி தோணவே இல்லையே. இல்ல, நான் தான் பண்ணேன். அது போயிடா மனோ. பவி எப்படி ஒருத்தனை கொலை பண்ணுவா? அவளை பத்தி தெரிஞ்ச யாருமே இத நம்ப மாட்டாங்கடா. புரியுது மச்சான். ஆனா பவி அப்படி சொல்றப்ப நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு? அதான்டா எனக்கு என்னன்னே புரியல. எதுக்காக பவி இப்படி சொல்றா? யாரை காப்பாத்த நடந்த உண்மையை மறைக்கிறானே தெரியலடா. அவளே ஒத்துக்கிறத வச்சு நாளைக்கு கோர்ட்ல அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டா நான் என்னடா பண்ணுவேன்? அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா, நீ பயப்படாத. பயமா இருக்குடா. இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்துட்டோம், கடைசியில நாங்க ஒண்ணு சேராம போயிருவோமோன்னு பயமா இருக்குடா. எனக்கு இருக்கிற இந்த பயம் பவிக்கும் இருக்கும்லடா. ஆமாக்கா, எனக்கும் அந்த பயம் இருக்குக்கா. நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு என் குடும்பத்துல உள்ளவங்களே நினைக்கிறாங்க. இத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி எங்களை பிரிச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்குக்கா. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எங்க கல்யாணம் நடக்கும்ன்ற ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. ஒருவேளை அந்த நம்பிக்கை பொய்யா போகணுங்கிறது தான் அந்த சாமி எழுதின விதினா அதை நான் எப்படி ஏத்துக்க போறேன்னே எனக்கு தெரியல. அட என்ன நீ, உன்னை கட்டிக்க போறவங்க கிட்ட அவ்வளவு நம்பிக்கைய பேசிட்டு இப்ப அந்த நம்பிக்கை பலிக்குமானே பயந்துகிட்டு இருக்க. நீயே இப்படி பயந்தா உன்னை நினைச்சு துடிக்கிற அந்த பையன் எப்படி பயப்படுவான்? உனக்கு வெளியில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பார்க்கும்போது என் கூட பிறந்த ஒருத்திய பாக்குற மாதிரி தான் இருக்கு. தப்பு செஞ்சிட்டேன்னு தான் உன்னை இப்ப ஜெயில போட்டிருக்காங்க. ஆனா அந்த தப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற உண்மை உனக்கும் அந்த கடவுளுக்கும் தாமா தெரியும். ஒரு நல்லதுக்காக தான் இத நீ செஞ்சிருந்தா அந்த சாமியே உன்னை வெளியே கொண்டு போய் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடும். கண்டிப்பா நடக்குமாடா? எப்படிடா நடக்காம போகும்? எதிரில் இருந்த உங்க 2 பேரோட பேரும் இன்னைக்கு ஒரே கல்யாண பத்திரிக்கையில வந்திருக்கு. இதுக்கு மேல என்னடா வேணும்? பவி அடிக்கடி சொல்லுவால, நீயும் அவளும் சேரணுங்கிறது சாமியோட முடிவுன்னு. இப்ப நாமளும் அதை தாண்டா நம்பணும். அதை தவிர வேற எந்த வழியும் இல்லடா. ஏதோ பவி ஜெயிலுக்கு போகணும்னு இருக்கு, போயிட்டா அவ்வளவுதான்டா. மத்தபடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, சரியா? பவி தான் தைரியமா கல்யாண வேலைகளை பாருன்னு சொல்லிட்டால, நம்ம அதை பார்ப்போம்டா. வெயில் கிடைச்சு பவி வெளியில வருவா, நீ தைரியமா இருடா. நெஞ்சாங்குழி ஏங்குதடி, நெத்தி பொட்டு வீங்குதடி, நித்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி, நெனப்பு ஓங்குதடி, உள்ளுசுறு நோகுதடி, கண்ணீர் பட்டு கண்ணு ரெண்டும் வலிக்குதடி. உன்னை விட்டு நான் பிரிஞ்சா வாழ்க்கை அத்து போகும் அழகே, கண்ணை விட்டு நீ மறைஞ்சா பார்வை செத்து போகும். நித்தோ உன்னை எண்ணி எண்ணி நேரம் வத்தி போகும் அடியே, சுட்டு விரல் நீண்டு நீண்டு தூரம் செத்து போகும். அப்புறம் என்ன சொல்றா ரமாதேவி?
பேத்தி ஜெயிலுக்கு போனதை நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்காளா? ம்ம். அப்படின்னு நாமளே தான் அத்தை நினைச்சுக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா சித்தி, பவித்ரா ஜெயிலுக்கு போனா அவளுக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னுரும் நினைச்சதுன்னா அவளை உள்ள தள்ளணும். ஆமா, ஆனா நடக்கிறதெல்லாம் இப்ப அப்படியே அதுக்கு எதிரா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அத்தை, பவிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அத்தை எல்லா ஏற்பாட்டையும் தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்பாடா? பவித்ரா ஜெயில்ல இருக்கும்போதா? ஆமா சித்தி, பவித்ராவை ஜெயில்ல போட்டுட்டா இந்த கல்யாண வேலையெல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்துரும்னு நினைச்சோம். ஆனா அது கிணத்துல போட்ட பந்து மாதிரி நமக்கே திரும்ப வருது. 2 பேருக்கும் கல்யாணம்னு இன்விடேஷன் அடிச்சு அத சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்க. பவித்ரா ஜாமீன்ல வெளியில வருவா, முகூர்த்தம் நெருங்கும், கல்யாணமும் நடக்கும். ஆனா பவிக்கும் அர்ஜுனுக்கும் இல்ல, அர்ஜுனுக்கும் டிடிக்கும்.